இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு கொடுத்ததான தலைப்பு, எப்படி நித்திய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வது, எப்படி நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வது. how to inherit eternal life. கர்த்தருடைய ஜீவனை நமக்கு அவர் தியாகமாய் கொடுத்ததினாலே நாம் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவன் எவனோ அவன் ஏற்கனவே ஆக்கினைக்குட்பட்டாயிற்று. நீங்கள் ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் மரித்தார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார், அதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் உங்களை நித்திய ஜீவனிலிருந்து பிரித்து ஆக்கினைக்குள்ளாக நீங்கள் நடத்தி இருக்கிறதுக்கு அது சமமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் 11ஆம் வசனத்திலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. You are not understanding what we are telling. The Lord Jesus says, நாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை கேட்க மாட்டீங்க. வேதத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் லாசரு என்ற 2 பேரை பற்றி ஒரு ஓமையை சொல்லுகிறார். லாசரு என்பவன் இந்த உலகத்திலே வாழும்போது அவன் மிகுந்த வேதனை உள்ளவனாக அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசலிலே உட்கார்ந்து கொண்டு அவன் யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுடைய சரீரமெல்லாம் கொப்பளங்களினாலும் அவன் சரீரமெல்லாம் ஒரு மாதிரி நன்றாக இல்லை. கிழிந்த ஆடையை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு தரையில் உட்கார்ந்து கொண்டு ஐஸ்வர்யனுடைய வீட்டிலேருந்து கொடுக்குற அந்த சாப்பாடு துண்டுகளுக்காக காத்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆனால் இன்னொரு பக்கம் லாசரு இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான். ஐஸ்வர்யவான் என்ன பண்ணுறாருனா, நல்லா சுகபோகமாக ஜீவித்து தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கார். ஆனால் லாசரு மரித்து போகிறான். லாசரு ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போகிறான். ஆனால் ஐஸ்வர்யவான் நரகத்திற்குள்ளே தள்ளப்படுகிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ஐஸ்வர்யவான் லாசரு கிட்ட கேட்குறாராம், லாசருவே எனக்கு ஒரே ஒரு ட்ராப் வாட்டர், ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாராம். என்னால் இருக்க முடியல இந்த நரகத்தில், இது ரொம்ப கொடுமையாக இருக்குது. என்னுடைய 5 சகோதரர்கள் பூமியில் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படியாவது இந்த நரகத்துக்கு வராமல் அவங்களை தடுக்கணும். அப்போ அவருக்கு சொல்லப்படுகிறது, அநேக தீர்க்கதரிசிகளை பூமியில் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். அவங்க சொல்லியும் கேட்கலனா எப்படி மரித்தவன் எழுந்து போய் எப்படி லாசரு சொன்னால் கேட்பாங்க? அதே போல தான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் பார்த்ததையும் நான் கேட்டதையும் நான் அவங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். இதை சொல்லுகிறவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. பரலோகத்தை பற்றி சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமிடத்தில் கேட்கிறாரு, லாசருவை நீங்கள் பூமிக்கு அனுப்புங்க, என்னுடைய 5 சகோதரர்கள் பூமியில் இருக்காங்க, அவங்க இறந்தாங்கன்னா இந்த நரகத்திற்கு வரக்கூடாது. இல்லை, பூமியில் அநேக தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்க சொல்லியும் கேட்கலனா எப்படி மரித்தவன் எழுந்து போய் சொன்னால் கேட்பான்? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன். அவர் சொல்றாரு, நான் பரலோகத்தில் கண்டிருக்கிறேன், இதுவரைக்கும் ஒருவனும் பரலோகத்தில் ஏறினது இல்லை. 12ஆம் வசனத்தை பாருங்க, 13ஆம் வசனத்தில் பாருங்க, பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கள் பரதேசில் இருக்கும்படிக்கு கொடுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் ஒருவருக்கும் பரலோகத்தில் அவர்களுக்கு இடமில்லை. பரதேசி என்னும் ஒரு இடத்துல தான் அவங்களுக்கு அந்த ஆத்துமாக்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பரலோகம் என்பது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். பிதாவின் வலது பாசத்திலே பிதாவுடைய ஒரே குமாரனுக்கு தான் அந்த பரலோகத்தை பற்றி தெரியும். இன்னைக்கு அந்த பரலோகம் என்பது நித்திய ஜீவனை குறிக்கிறது. எப்படி இந்த நித்திய ஜீவனை அடைய முடியும்?
நான் நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏழைகளுக்கு செலவு செய்தால் நான் அடைஞ்சிடலாமா? இல்லை நான் நிறைய தான தர்மங்களையும் நான் பரிசுத்தமாக நான் என்னுடைய கிரியைகளை நான் டெய்லியும் எழுந்து கரெக்டான வாழ்க்கையை வாழ்ந்தால் நான் பரலோகத்துக்கு போயிடலாமா? அந்த நித்திய ஜீவனை அடைந்துடலாமா? அப்படின்னு ஒரு கேள்வி உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்து அறியாதவர்கள் சொல்லுவாங்க, நான் முக்தி அடையணும், நான் ரட்சிக்கப்பட்டு நான் அந்த மோட்சத்துக்கு போகணும், அந்த எனக்கு வச்சிருக்க சொர்க்கத்தில் நான் போயிட்டு இளைப்பாறணும்னு சொல்லுவாங்க. யார்? இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பதினாலே, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். இலவசமாய் கொடுக்கிறார். பணமுமின்றி விலையுமின்றி எந்த காசும் இல்லாமல் இலவசமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை படித்து பார்த்தா நமக்கு தெரியும். 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தால். பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கும் எனக்கும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து அவரை விசுவாசிப்பதினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. விசுவாசிக்கிறோம் என்று சொல்லியும் இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார் உயிர்த்தார் என்று சொல்லி பேசிவிட்டு உலகத்தின் காரியங்களில் நாம் வாழ்வதனால அது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது கிரியைகளினால் இருக்க வேண்டும். நீங்கள் இயேசுவை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் அதை கிரியைகளில் வெளிப்படுத்த வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்ததா இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் சொல்லுறாங்க, நீங்க இயேசுவை விசுவாசித்தா போதும், நீங்க எப்படி வேணா வாழலாம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் மரித்தார், உங்களுக்காய் உயிரோடு எழுந்தார் என்பது சொல்லி நீங்க விசுவாசித்தா மட்டும் போதும். அப்படி கிடையாது. அப்படிதான் பிசாசான் விசுவாசிக்கிறானே. இயேசு வந்தாரு, இயேசு மரித்தாரு, அவர் பாவத்துக்காக மரித்தாரு, அவர் 3ஆம் உயிரோடு இருந்தார் சொல்லி பிசாசு அவனுக்கும் தெரியுமே. அப்ப அவனுக்கு நித்தியராஜ்யம் இருக்கா? இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பது சொல்வது அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் அவர் நமக்கு கொடுத்த அந்த மலை பிரசங்கத்தையும் அந்த போதனைகளையும் நாம் கை கொண்டு விசுவாசத்தினாலே அன்பின் நிமித்தமாக அதை கை கொள்வதனாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. நீங்க பூமியில சில அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, இவன் என்னுடைய விசுவாசிப்பா. சில பேரை பார்த்து சொல்லுவாங்க, இவர் இந்த பெரிய அரசியல்வாதியோட விசுவாசி, இவர் ரொம்ப நம்பகமான ஆளு, இவர் ரொம்ப விசுவாசியான ஆளு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த விசுவாசின்னு சொல்றது, நாம் இயேசு கிறிஸ்துவோடைய விசுவாசிகள் அப்படின்னு சொல்வது அவருக்கு உண்மையாக 100% டெடிகேஷன், 100% நம்ம அவரை நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பொழுதும் நம்பி இருப்போம். அவர் சொல்றதை மாத்திரம்தான் கேட்போம். அதுதான் விசுவாசிக்கிறது. இன்னைக்கு விசுவாசிக்கிறதுனா அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் அப்படி சொல்லிட்டு போறது விசுவாசம் கிடையாது. நீங்க அதை நம்பி அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்றீங்க? ஒருவருடைய மரத்தின் ஒரு மரத்தில் உள்ள கனியை பொறுத்து அந்த மரம் நல்ல மரமா கெட்ட மரமான்னு சொல்ல முடியும். ஒரு மரத்துல, ஒரு மாம்பழ மரத்துல ஒரு தேங்காய் காய்க்காது, ஒரு தென்னை மரத்துல ஒரு மாம்பழம் காய்க்காது. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற வாழ்க்கையா இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையில நல்ல கனிகளை கொடுப்பீங்க, ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பீங்க. அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கனிகளை என்ன பண்ணுவீங்க? நீங்க கொடுப்பீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து விசுவாசித்தும் நீங்க பாவத்தில் இருக்கும் பொழுது நீங்க மாம்சத்திற்கே நீங்க விதைக்கிறவர்களா இருப்பீங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், அசுத்தம், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருக்குது. மாம்சத்தின் கிரியைகள். நாம் இன்றைக்கு அநேகர் சர்ச்சுக்கு நம்ம போகிறோம், சர்ச்சில் வர எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறாங்களா கேட்டா நமக்கு தெரியாது. சபைக்கு வருகிற எல்லாருமே சண்டே கிறிஸ்டியன்ஸா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாலும் நமக்கு தெரியாது. அவங்களுடைய கிரியைகள் அவங்களுக்கு தான் தெரியும். நான் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றவில்லை என்று சொன்னால் நான் ஒரு விசுவாசி அல்ல, நான் ஒரு பெயர் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் எப்படி நித்திய ஜீவன் அடைய முடியும்? இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் சொல்லிய வார்த்தைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும்.
நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கிறிஸ்து தான் வழி, இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். எதற்கு இயேசு கிறிஸ்து வழியா இருக்கிறார்? எதற்கு இயேசு கிறிஸ்து ஜீவனா இருக்கிறார்? நித்திய ஜீவனுக்குள்ளாக, நித்திய அந்த எட்டர்னல் லைஃப்குள்ள போவதற்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி, வேற வழியே கிடையாது. இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. நாம் இன்னைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழும் பொழுது அது அகலமான வாழ்க்கையா இருக்கும். அநேகர் அதில் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக பிரவேசிக்கிறவர்கள் மிகவும் கொஞ்சம் பேர். இன்னைக்கு ஏன் இந்த காலை நேரத்தில் ஜெபத்திற்கு வரீங்க? why you are coming to this prayer? ஏன் நீங்கள் நைட்டு ஜெபிக்கிறீங்க? ஏன் இரவு தூங்குறதுக்கு ஜெபிக்கிறீங்க? எல்லாமே ஒரே ஒரு ரீசன் தான். நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன அடிச்சுவடுகளை பின்பற்றுறீங்க. you are following the footsteps of the Lord Jesus. பரலோக ராஜ்யத்தை நாம் எப்படி சுதந்திரிக்க முடியும்? நாம் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழும்போது தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். இந்த பூமியிலே வாழ்கிற அநேக பேர் பரலோகத்திற்குள்ள போகிறதில்லை. ஏன் போறதில்லை? இந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்களை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது இல்லை. பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் நான் அறியேன் என்று கர்த்தர் சொல்லுவார். This morning is a very powerful message. நீங்க ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்? நீங்க ஏன் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறணும்? நீங்களும் நானும் நித்திய ஜீவனை நாம் அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக மனிதனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவதற்காக வைக்கப்பட்டிருந்தோம். நாம் ஆக்கினிக்குள்ளானவர்களாக இருந்தோம். பாவத்திலே உளையான சேற்றிலும் மரித்து போனவர்களாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்து பரலோகத்தின் காரியங்களை குறித்து அவர் பேசும்பொழுது அவர்களுக்கு மனுஷங்களுக்கு புரியல. பூமிக்கு அடுத்த காரியங்களை பேசுவதே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி அவர் பரலோகத்திற்குரிய காரியங்களை பேச முடியும் என்று அவர் வேதனையோடு சொல்கிறார். You are not able to understand the things of this earth which I am talking. How come you understand the things of the heaven which you haven't seen? நீங்க பார்க்காத பரலோக ராஜ்யத்தை குறித்து எப்படி பேசுவது என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யூதர்களை பார்த்து கேட்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இதற்கப்புறம் உங்கள் சிந்தனைகளை பரலோகத்திற்கு மேலே வைங்க. உங்கள் சிந்தனைகளை எட்டர்னல் லைஃப், நித்தியமாய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எங்கே கழிக்க போகிறீங்க? வேர் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் யுவர் எட்டர்னல் லைஃப் ஆஃப்டர் திஸ். இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஆஃப்டர் திஸ் லைஃப் ஆன் திஸ் எர்த், வேர் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் அவர் லைஃப். இன்றைக்கு நாம் எங்கே நம்முடைய வாழ்க்கையை கழிக்க போகிறோம்? உங்களுடைய உற்றார் உறவினர் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருப்பார்கள் என்று சொன்னார். அவர்கள் ஆல்ரெடி எனக்கு பரலோகம் வேண்டாம், எனக்கு நரகம் தான் வேணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? How many of you understand? அவருக்கு பரலோகம் வேண்டாம், எனக்கு அந்த இருளான இடம் போதுன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அவங்க கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அவருடைய செவிகள் கேட்க முடியாதபடிக்கு அடைத்து இருக்கிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்படிக்கு, கர்த்தருடைய காரியங்களை நாம் தியானிக்கும்படிக்கு உங்களுக்கும் எனக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். ஆனாலும் இன்னும் 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 அதிகமாக பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கும், இன்னும் அசுத்தம் செஞ்சு கொண்டே இருக்கட்டும். கர்த்தருடைய நாள் வரும்பொழுது கர்த்தர் பதரையும் கோதுமையின் தனியாய் பிரிப்பார். தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது. நோவாவின் காலத்திலே நோவா சொல்றார், இந்த பேழைக்குள்ள வாங்கப்பா, பெருமழை வரப்போகுது, பெரு வெள்ளம் அடிக்க போகுது, இந்த பேழையாகிய நித்திய ஜீவனுக்குள்ள வாங்க, இந்த பேழையாகிய பரலோகத்துக்குள்ள வாங்க, அந்த பேழைக்குள்ள எல்லா விதமான உணவுப் பொருட்களும் எல்லாமே இருக்குது, நீங்க ஜஸ்ட் வந்து இந்த பேழைக்குள்ள வந்தா மட்டும் போதும். நோவாவை பார்த்து, நோவா நீ முட்டாளா, உனக்கு எங்கேயாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்று சொல்லி நோவாவை குறித்தவர்க ஏளனமாய் பேசி சிரிக்கிறாங்க. ஏனென்றால் நீங்க பழைய ஏற்பாட்டில் படிச்சு பார்க்கும்போது அது வரைக்கும் மழையானது பூமியில பெய்தது கிடையாது. ஒரு கப்பலை எடுத்துட்டு போயிட்டு யாராவது நடுத்தெரு வச்சு கட்டிட்டு இருப்பாங்களா? கடல் பக்கத்தை தானே கட்டுவாங்க. நீ என்ன நடுத்தெருவில் கட்டிட்டு இருக்க? இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை தெருக்களிலே போய் பிரசங்கம் பண்றாங்க.
தெருக்களிலும் வீதிகளிலும் போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தையானது அவங்க காதில் ஏறாம அவங்க ஏறமாய் சிரித்து விட்டு போறாங்க. சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னா அவர்களை வீடியோ எடுத்து அவர்களை அசிங்க பண்ணி, நீ எப்படி இயேசுவை பரப்பலாம், நீ எப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லலாம், நீ யார் எங்கிருந்து வந்தன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு தவறான ஒரு காரியத்தை அவர்களை சித்தரித்து அவர்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. அதில் ஒரு 1000 கமெண்ட் பண்ணுவாங்க அசிங்கமாக. எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கும் இந்த பூமியில் நடக்கிறது. நோவின் காலத்தில் எப்படி நடந்துச்சோ அதே போல தான் மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வரும்பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது நடக்கும் என்று போட்டிருக்கு. பெருவெள்ளம் வர வரைக்கும் ஜனங்களை ஆடி பாடி குடித்து வெறித்து, ஜனங்களுக்கு அது புரியவே இல்லை. இதுக்காக நோவா 125 வருடமாக இந்த பேழையை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த பேழையை ஏன் இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக கட்டிட்டு இருக்காரு? 300 அடி நீளமும் 30 அடி அகலமும் 60 அடி உயரமா இருக்கிற இந்த பேழையை ஏன் நோவா கட்டிட்டு இருக்காரு? நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு நாம் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். திஸ் மார்னிங் ஒருவேளை இந்த வார்த்தையானது உங்கள் இருதயத்திலே பேசியிருக்குமானால், நான் எப்படி நித்திய ஜீவனை அடைய முடியும், நான் எப்படி பரலோகத்துக்குள்ளே போக முடியும், நான் எப்படி இறைவனோடு தேவனோடு நான் பேச முடியும் என்று சொன்னால், உங்கள் இருதயத்தை சுத்திகரித்து கர்த்தருக்காய் வாழ்வதற்கு ஒப்புக் கொடுங்க. யாரையாவது மன்னிக்க முடியலையா, யார்கிட்டையாவது உங்களுக்கு சண்டைகள் இருக்கா, யாரையாவது நீங்கள் இருதயத்துக்குள்ளே வைத்து அநேக வருடங்களாக அவங்க மேலே கசப்பாக இருக்கிறீங்களா? கசப்பாலாம் இருந்தால் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் பிதா உங்களுக்கு மன்னித்தது போல, தேவனுக்கு மன்னித்தது போல நீங்களும் பிறருக்கு மன்னிக்கணும். We need to forgive one another to enter into the glory of the Lord. தேவன் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் பிறனை மன்னிக்காமல் இருப்பது எனக்கு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கு. நான் எப்படி என் ஈகோ விட்டு மன்னிக்கிறது? நான் எப்படி இந்த பர்சன் கிட்ட போய் பேசுறது? நான் எப்படி இவங்க கிட்ட நான் இந்த காரியத்தை கேட்பது? மன்னிப்பு மிகவும் அவசியம். முழு கிறிஸ்தவமே இயேசு கிறிஸ்து அறிந்த பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் நானும் இங்கே உட்கார்ந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினால்தான். ஒருவேளை நமக்கு மன்னிப்பு இல்லை என்றால், நம் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் நம்ம எங்கே போயிருப்போம்? வேர் வுட் ஹவ் பீன் ஸ்பெண்டிங் அவர் லைஃப்? ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு கல்லையும் மண்ணையும் வணங்கி கர்த்தரை தெரியாத கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டிய அந்த பலிகளை செலுத்தாமல் நாம் கல்லுக்கும் மண்ணுக்கும் மனிதனால் படைக்கப்பட்ட அந்த சொரூபத்துக்கும் நம்மளுடைய பலிகளை செலுத்தி கொண்டிருப்போம். நம்முடைய ஆராதனை செலுத்தி கொண்டிருப்போம். இந்த தெய்வம் எனக்கு பேசுவாரா பேச மாட்டாரா தெரியாது, ஆனால் எல்லாம் வணங்குறாங்கன்னு சொல்லி வணங்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து கர்த்தர் அவர் பெயர் சொல்லி அழைத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னை வெளிப்படுத்தி அவருடைய ஒரே பிறன குமாரனை நம்ம கொடுத்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக்கோ என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு பாலமாய் வைத்து நம்ம அந்த பாலத்தின் மேலே அந்த வெளிச்சத்தின் மேலே அந்த பாதையின் மேலே நடந்து நாம் நித்திய ஜீவன்களை பிரவேசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கு வந்திருக்க ஒவ்வொருவரும் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். This prayer is not an ordinary prayer. நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி கர்த்தரை பிரியப்படுத்த முடியும், நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி நேர்த்தியான நல்ல ஒரு ஆவிக்குரிய மகளாக எப்படி வாழ்வது, எப்படி வாழ வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நமக்கு ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 100% surrender, 100% dedication. It is not about 99%. It is not about 99.5%. It is about 100%. We need to surrender. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். We need to completely surrender to the will of the Lord. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கிறவன். ஆவியை நாம் பலம் கொண்டு ஆவியில் நிறைந்தவர்களாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிகிறான். The deep calleth the deep.
நம் மாம்சத்திற்கென்று விதைத்தால் மாம்சத்திற்கென்று அறுப்போம், நம் ஆவிக்கென்று விதைத்தால் ஆவிக்கென்று அறுப்போம். ஆவியை நாம் ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும். அதனால தான் நமக்கு இந்த ஊழியத்திலே கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ஜெபத்தை கொடுத்திருக்கிறார். ஆவியிலே ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். அந்நிய பாஷை ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். நம் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான கோணத்திலே கர்த்தருடைய காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆவியானவர் சொல்லுகிற பிரகாரமாக. ஏனென்றால் நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஏனென்றால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் உற்றார் உறவினர் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து என்னும் அந்த ஒளியை அறிந்து கொள்ள வேண்டும். நம் நாளைக்கு தியானிக்க போவது அந்த ஒளியை குறித்து. அந்த ஒளியானது இந்த பூமிக்கு வந்தது, ஆனால் ஒளியை அறிந்து கொள்ளவில்லை. எல்லாருக்கும் இருள் பிடிக்குது, தனிமை பிடிக்குது, ரகசியமான பாவம் பிடிக்குது, ஆனால் வெளிச்சம் பிடிக்கல. இயேசு கிறிஸ்துவின் இந்த ஒளி பிடிக்கல. இயேசு கிறிஸ்து சொன்னாலே இயேசு கிறிஸ்து ஏளனமாய் பேசி கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை வெளியே சொல்ல வேண்டாம் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் கிறிஸ்தவர்களை தாக்குவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னா அவர் என்ன பண்ணிட்டார் உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஒரு மனிதன் தானே. காந்தி போல ஒரு மனுஷன் சொல்லி ஒரு விதமான ஒரு தவறான ஒரு கூற்றை வைக்கிறாங்க, ஒரு பரப்புறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு இந்த பூமியிலே வந்தார் என்பதை இன்னைக்கு உலகம் சொல்ல மாட்டேது. ஏன்னா உலகத்திற்கு நித்திய ஜீவன் தேவையில்லை, உலகத்தின் மக்களுக்கு நித்திய ஜீவன் தேவையில்லை. அநேகருடைய கண்கள் குருடாகப்பட்டிருக்கு. 95% மேல கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது. கண்கள் குருடாக்கப்பட்டதினாலே இயேசு கிறிஸ்துவை யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அறிந்து கொண்டோம், ஆனால் இன்னும் நம்ம கர்த்தருக்காக முழுமையாய் வாழாமல் இருக்கோம். இன்னும் கர்த்தருக்காக 100% சரண்டர் பண்ணாமல் இருக்கோம். சில இடங்களிலே நாம் கர்த்தரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார் என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன அடிச்சோடுகளை நான் வாழுவேன். இயேசு கிறிஸ்து எனக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்வேன். எனக்காக வைக்கப்பட்டிருக்க அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன். இதோ உத்தமனும் உண்மையுமான ஊழியக்காரனை என்னுடைய சமாதானத்துக்கு பிரவேசி என்கிற சத்தத்தை நான் கேட்பேன். இயேசு கிறிஸ்து என்னை கட்டி அணைத்து அவருடைய நித்திய ஜீவனை என்னை அலோவ் பண்ணுவார், என்னை அவர் கொண்டு போவார் என்பதை நாம் விசுவாசமாக இருக்கிறோமா? இல்லை சும்மா ஜெபத்திற்கு வரோம், சும்மா வேதத்தை படிக்கிறோம், எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும், நான் சமாதானமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறோமா? Are we just telling ourselves it is okay if I get this thing, it is okay if I get the peace, it is okay if I get this health? அப்படி நம்ம சொல்கிறோமா? ஆர்எல்ஸ் உண்மையாலுமே நான் சமாதானத்தை, கர்த்தருடைய சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், அதற்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவின் வழிகளை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் சொல்ல முடியுமா? இந்த மனிதன் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை இழந்தால் அவனுக்கு வேற மீட்பே கிடையாது. ஒரு மனுஷன் இந்த பூமியில் இருக்க வரைக்கும் தான் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும். அவன் இந்த பூமியை விட்டு வெளியே போயிட்டான், ஒன்ஸ் உங்கள் மாம்சத்திலிருந்து ஆவி வெளியே வந்துருச்சுன்னா இம்மீடியட்டாக நியாய தீர்ப்பு தான், ஜஸ்ட் அ ஜட்ஜ்மெண்ட். ஒன்று பரலோகம், நித்திய ஜீவன், ஆர்எல்ஸ் அந்த இடம்தான் where we are going to spend the eternity. நம்முடைய நித்தியத்தை எங்கே செலவழிக்க போகிறோம்? இயேசு கிறிஸ்து மூலியமாக உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட நித்தியத்தை நாம் விசுவாசித்து செயலிலே செய்ய வேண்டும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் த லார்ட் that the Lord has given you. இது தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு ஈவு. இந்த காரியத்தில் உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்காய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக நீங்கள் சிலுவையிலே வந்து மரித்து எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீங்க ஆண்டவரே. உலகத்தில் உள்ள காரியங்களை குறித்து பேசும் பொழுதே நம்ப மாட்டுறாங்க. பரலோகத்தின் காரியத்தை குறித்து பேசினால் எப்படி நம்புவாங்க? ஆண்டவரே, நாங்கள் பிறர் எங்களை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, எப்பவும் நாங்கள் நித்திய ஜீவனுக்காக அதை பெற்றுக்கொள்கிறதாக ஓட உதவி செய்வீராக. உம்முடைய ராஜ்யத்திற்காக, உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஐஸ்வர்யானை போல சுகபோகமாக சாப்பிட்டு குடித்து இந்த பூமியிலே எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணி கொண்டு
நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்காதபடிக்கு உண்மையாலுமே உடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வதற்கு என் கட்டளையிடுப்பீராக. இந்த ஜெபத்திலே உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு இருதயத்திலும் இன்றைக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கும்படிக்கு நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. உமக்கு மகிமையை செலுத்துகிறேன். உமக்கு கனத்தை செலுத்துகிறேன். இயேசு